நான் ஒரு மகா பாவி, பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு வரேன். கண்கண்ட தெய்வமா உங்களை நினைச்சு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னா தெய்வமே என்ன மன்னிச்ச மாதிரி. நீங்க தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும். நீங்க என்ன சொல்றேன்? இதுக்கெல்லாம் நான் தானா கிடைச்சேன்? அக்கவுண்ட் டாலி ஆகாம அப்பப்போ அல்லாடின்னு இருக்கு. வேலை நிறைய இருக்கு சார். மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ். அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இது வேறையா? என்ன சத்தியம்? நான் கன்ஃபஸ் பண்ண போறதெல்லாம் நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. ஏன் உங்க மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது. நான் ஆத்துக்காரிட்டு எதையுமே மறைக்கிறது இல்லை. ஏன் இப்படி என்ன சோதனை பண்றேன்? மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. சரி சத்தியம். சண்டாளா, நான் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கேன். நீ பண்ணின பாவத்தையெல்லாம் ஏன்டா எந்த நிலையில கட்ட பாக்குற? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. என்ன நீ அதிகாரி, நான் கைகட்டி சேவகம். உங்க பிரச்சனை என்னங்கறத சொல்லுங்க. சொல்றேன். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இந்த ஆபீஸ் ரொம்ப பவித்திரமான இடம். உங்க பாவ மன்னிப்பு எங்கேயா வச்சுக்கணும். இதுதான் சரியான இடம். இங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. மனைவிக்கு துரோகமே செய்யாத ஒரு ஃபெய்த்ஃபுல் கணவனா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஆசைப்படுறேன். ஆனா அது பிராக்டிக்கலா முடியல மிஸ்டர் ஐயர். நீட்டா சொல்லுங்க. இன்னொரு பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சுட்டு இருக்கேடா? அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், வெறும் நட்பு தான். அது ரொம்ப வேக டைம் ஆச்சு. பட்டும்படாமலும் தான் இருக்கு. ஆறுன்னு சொல்லுங்க. மாதவின்னு ஒரு பொண்ணு. நான் மனைவி இல்லை, குடிகாரம் வீட்டுல கிடக்கிற ஒரு ஜடப்பொருள். சோஃபா நாற்காலி மாதிரி. ஐ எம் a decorated widow. பொருத்தமில்லாத இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? தலையெழுத்து. எழுதினவங்க என் பேரண்ட்ஸ் தான். புருஷனுக்கு வசதி மட்டும் இருந்துட்டா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டுதான் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அறிவு மட்டும் யாருமே நினைக்கிறது. அப்படி பலியானவதான் நான் ஒரு எம்ஏ. அவர் ஹைஸ்கூல்ல கூட எட்டியதில்லை. எங்க 2 பேர் எண்ணங்களும் எப்பவும் சந்திச்சுக்கிட்டதே இல்லை. புருஷன் படிக்காதையா இருந்தா பரவாயில்ல, படிக்காத போதையா இருந்தா பொருத்தமில்லாத கல்யாணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்னா வாழ்வானே. விவாகரத்து சொல்றீங்களா? எனக்கு ஸ்கேண்டலும் பிடிக்காது, சென்சேஷனும் பிடிக்காது. நான் எதிர்பார்க்கிற விடுதலைக்கு அதிக நாள் இல்லை. எதிர்பார்க்கிற விடுதலை நாள்னு எதை சொல்றீங்க? இப்ப என்ன அதை பத்தி? உண்மையா சொல்ல போனா நான் இந்த ரேடியோ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ரேடியோ? பிலிப்ஸ். ஏ அப்ப நீங்க மிஸ்ஸஸ் பிலிப்ஸ். அப்படின்னா போன வாரம் நான் மிஸ்ஸஸ் மர்ஃபியா இருந்தேனே. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அது என் வீக்னஸ். ஏ பெண்கள் முன்னாலதான் எனக்கு ஹாஸ்யம் சரளமா வரும். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் ஹாஸ்யம் எல்லாம் செத்து போயிருக்குமோ. பிளீஸ். நீங்களும் ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அதான் அறிவு பொருத்தம். பப்ளிகேஷனோட தான் நிக்கிறது, அதுக்கு மேல போயிலையே. ஆனா மனசு சுத்தம் இல்லையே சார். சப்கான்சியஸா ஒரு கெட்டெண்ணம். வட்டி போட்டாவா? சொல்லுங்க. உதாரணமா சொல்றேனே, அவளுக்கு பர்த்டே. ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சா அவ வீட்டுக்கு போனேன். மாதவி வீட்டுல இல்ல. வீட்டுக்கு என்ன காவலா வச்சுட்டு தண்ணி போட போயிட்டான் சார் அவ புருஷன். காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வர்ற சத்தம் கேட்டது. ஒரு ஐடியா தோணுச்சு. திடீர்னு அவளுக்கு முன்னால போய் அவளை ஆச்சரியப்படுத்த நினைச்சேன். அவளும் அதே ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டா சார். ஐயோ, அப்புறம் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அவ நிதானமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுக்க ஆரம்பிச்சா. யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ராம 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 அன்னியன் மனைவிய பிறந்த மேனியா பார்த்துட்டேன் சார், பார்த்துட்டேன். சிவசிவா, அவ விழாவுல 4வது எலும்பு கீழே ஒரு பெரிய மச்சம். எனக்கு ரொம்ப முக்கியம். பகவானே, உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு. இங்க ஏறிடுத்துறா ராஸ்கல். இந்தாருங்க,
அனிமல் ஒரு பதம் இட்டுக்குங்க, மோகத்தை குறைக்கும். இங்கே இருந்து உன்னை கீழே பிடிச்சா என்ன பாப்பி? மது, கம்மிய ஹக் என்ன கட்டி பிடிச்சுக்கோ மேன். அந்த ராஸ்கல் அதோ அங்க நிக்கிறா. நம்ம பார்த்து பொறாமப்படணும். இப்படித்தான் அவனை டார்ச்சர் பண்ணணும். கமான், என்ன கட்டிக்கோ. பொறாமப்படுறானா பாரு, பொறாமப்படுறானா பாரு. பொறாம பத்தல பத்தல இல்ல. இப்படித்தான் ஆரம்பிச்சது எங்களுக்குள்ள தொடர்பு. இப்ப கண்ணகி என்ன டீப்பா லவ் பண்றா. பேசாம நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு சொல்லி கண்டுக்குமே. சொன்னா துடிச்சு போயிடுவாளே. ஆரி உங்க ஒய்ஃபா? கண்ணகி சார் அட்டி போட்டவா. பொம்மை நாட்டிகளோட சுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு. சப்பலகாஸ்கம் சப்பலகாஸ்கம். சார், ரெண்டு தாரம்ங்கிறது சட்டப்படி மாத்திரம் இல்லை, தர்மப்படியும் படாது. முருகனுக்கு மாத்திரம் எப்படி சார்? இதெல்லாம் வரம்படாது. சாரி மிஸ்டர் ஐயா, 2 பேர்னால இவ்வளவு பிரச்சனையா இருக்க. அந்த கண்ணை எப்படித்தான் சமாளிச்சோம். அவர்தான் சார் ரொம்ப அட்ஜஸ்டிங் கடவுள். ஹலோ கண்ணகியா? ஹலோ, கண்ணகி தானே? இல்ல, கண்ணகியோட பாட்டி. ஹலோ, லுக் ஹியர், யார் பேசுறது? 73455 தானே? இல்லையே. என்ன நம்பர்? ரொம்ப அவசியமா? உங்களுக்கு வேண்டிய நம்பர் இல்லைன்னா நீங்க போன கீழே வச்சிட வேண்டியதானே மிஸ்டர். ராங் நம்பர் இருந்தா என்ன? ரைட்டுக்கு ஒரு ரசிக்கக்கூடிய வாய்ஸ். கொஞ்சம் இருங்க, போன கீழே வச்சிடாதீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஏதாவது பேசுங்க. ஓகே, நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். உங்க டெலிபோன் நம்பர் என்னங்க? என் நம்பரை சொல்றதுல எனக்கு ஆட்சேபம் இல்ல. 74525. உங்க போன் நம்பர்? பெண்கள் வயசு கேட்கறதும் தப்பு, அவங்க டெலிபோன் நம்பரை கேட்கறதும் தப்பு. அப்ப உங்களோட எப்படி மறுபடியும் பேசுறது? பேசணுமா? ஆமா, I like. நானே ரிங் பண்றேன். உங்க நம்பர் தான் எனக்கு தெரியும். 74525. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பெண்கள் கிட்ட கேட்க கூடாத இன்னொரு கேள்வி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விக்கு நான் எப்பவும் இல்லைன்னு தான் பதில் சொல்வேன். அது என்னோட வீக்னஸ். உண்மையை சொல்றது என்னோட வீக்னஸ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் உண்மை. I'll wait for your call. குரலே இவ்வளவு இனிமையா இருக்கே, நேர்ல எப்படி இருப்பாங்க? We regret to inform you that as the supply is not according to our specifications, we are constrained to cancel our orders. அவ்வளவுதானே சார்? வேற என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? நான் ஏன் அந்த ஷார்ட் ஹேண்ட் நோட் புக்கா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டூபிட். ஏன் ஒரு ஆபீசர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? வெளியே போய் எல்லார்ட்டையும் சொல்லி உங்க மானத்தை வாங்குவேன். இன்னும் அந்த லெட்டர் முடியல. Take it down. Looking forward to a better deal. கற்பனைக்கு யாருமே தடை போட முடியாது. உன்னை நான் எப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன் தெரியுமா? Like this. சார், மாதவி என்டர்பிரைசஸ் லெட்டர் கையெழுத்து போட வச்சிருக்கேன். மாதவி என்டர்பிரைசஸ். அஞ்சு, எனக்கு 77477 நம்பர் போட்டு உடனே கனெக்ஷன் கொடு. பட் சார், மாதவி என்டர்பிரைசஸ் நம்பர் 443322. I know. எனக்கு 77477 மாதவி தான் வேணும். Please. ஓஹோ, மாதவியோட பேசணுமா? இருங்க, மாற்ற உங்களை. கஜேந்திரன், சங்கர், காணி, லட்சுமிபதி, கோடம்பாக்கம். 74525. நான் ரேகா பேசுறேன். ஜஸ்ட் மினிட் பிளீஸ். உங்க வீட்டுக்காரர் பேசணுங்கிறாரு. சார், மாதவி லைன்ல இருக்காங்க. ஹலோ மாதவி, மது பேசுறேன். வேணுகோபால், லதா, தீபா, காட்டுப்புத்தூர், இளங்கோவன், செங்குத்துவன்,
சீர்காழி பரமசிவம், வளையாபதி, உதயகுமார், மகேஷ், உமா, சுந்தரி, நேர் விருப்பமா? மாதவி, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஏன் முருகாசரண லெட்டரே காணோம் உங்ககிட்ட இருந்து? எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வரட்டுமா? சர்தார் நண்பர்கள், சத்துவாச்சாரி, கங்காதரன். நேயர்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, கொஞ்சம் நிறுத்துங்களேன். மாதவி, 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 ராஜேந்திரன், கோமதி, ராசிபுரம். மாதவி. ஹலோ, You want Madhavi? This is telephone department here. பாதி பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கே அவங்க டிபார்ட்மெண்ட் குறுக்க வருது? மாதவியோட பேச விடுமே. இவதான் மல்லிப்பூக்காரியா? இது பூம்புகார புந்தமல்லியா? யார் அது அனாவசியமா பேசுறது? பிஎம் அலையன்ஸ் பெட்டிஷன் மாமா.